லோக்கலுக்குள்ள இன்னும் எதுவுமே உங்களுக்கு புதுசா சொல்லலை. அது எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த பில்ட் பண்ணதுல நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் காமிச்சிட்டா. ஸோ நம்ம டெலிட் பண்ணும்போது எம்டி பேஜ் காமிச்சு. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். நான் அதனால சொல்றேன், எல்லா கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன், என்னைக்குமே ரியாக்ட்ங்கிறது ஒன்றுக்கு பேசிக் கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நோடுக்கு எக்ஸ்பிரஸுக்கு மாமூலிக்கு போறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கிளாஸ். ஏன்னா அன்னைக்கு என்னோட எனர்ஜியும் சரி, அது செஞ்ச என்னோட வே ஆஃப் கன்வேயும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். அதனால சொல்றேன், அந்த கிளாஸை என்னைக்குமே மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவில் எங்கே நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலும் டே ஒன்னுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறுபடியும் நான் கைண்ட்லி லிசன், கிளாஸ் கவனிக்காத நான் சொல்றேன். ஸோ காம்பனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரியாக்ட்ல பில்டிங் பிளாக் ஆஃப் ரியாக்ட். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா ரியாக்ட் வந்து பார்த்தா பில்ட் பண்ண போது. ஸோ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா நான் இன்ஸ்டால் எப்படி பண்றது அப்படின்னு நான் தெளிவாக சொல்றேன். ஐ மீன் நோடு கிடையாது, ரியாக்ட் ஆப் வந்து பார்த்தா எப்படி நோடு வந்து பார்த்தா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றேன். அண்ட் they encapsulate the rendering logic state and behavior of UI elements. Okay, so மெயினா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா reusability, ஒன்னு வந்து பார்த்தா isolation. So yes, so இது ரெண்டுமே நேத்து தியரியா பார்த்தோமா, இது எப்படி பிராக்டிகலா நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. பிராக்டிகலா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப் வந்து பில்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தா டே 9 போகலாம். கைண்ட்லி லிசன். நீங்க பண்ண வேண்டியது தெளிவாக கவனிங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். ஸோ லோக்கல் டிஸ்கஸ் சி. ஓகே, நான் உங்களுக்கு நோட் பண்ணி தெளிவாக காமிக்கிறேன். ஸோ எந்த ஃப்ளோவில் போனேன், ஸோ அந்த ஃப்ளோ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சொல்ல ஸ்னாப் எடுத்துங்க, அப்படின்னா நோட்ல எழுதி வைங்க. ஸோ லைவ்ல வந்து பண்ணா சைட் பை சைடு வந்து பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தெளிவாக லிசன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பண்ணீங்கன்னா தான் உங்களால ஒரு ரியாக்ட் டெவலப்பராக ஆக முடியும். அதுக்கப்புறம் போனால் உங்களால் வந்து ஒரு மோன் ஸ்டாக் டெவலப்பராக ஆக முடியும். ஸோ அதனால கைலி லிசன், மறுபடியும் டைம் எடுத்து பொறுமையாக சொல்றேன். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெளிவாக. ஸோ நம்ம பண்ண போறது ஒரு நியூ ஃபோல்டர். ஓகே, ஒரு நியூ ஃபோல்டர். ஓகே, நம்ம வந்து பண்ண கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸோ கிரியேட் நியூ ஃபோல்டர். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ், அந்த கிரியேட் நியூ ஃபோல்டர் வந்து பண்ண கிரியேட் பண்ண போறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நான் வந்து பண்ண F2 கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம். ஓகே, நான் வந்து ரியாக்ட் கொடுக்குறேன். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கிரியேட் நியூ ஃபோல்டர் இன் சி டிரைவ். ஓகே, ஸோ சி டிரைவ்ல தான் நீங்க வந்து பார்த்தோன்னா நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். ஆர்கனைஸ் இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து சி டைப் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது சில மட்டும் தான் கிரியேட் பண்ணுங்க. ஆர்கனைஸ் கிளியர்? எஸ். ஓகே, ஸோ இதே இன்ட்ரெஸ்ட் அப்படியே வைங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் அப்படின்னா சாட் வந்து சீன் டைப் பண்ணுங்க. ஸோ கிரியேட் நியூ ஃபோல்டர் இன் சி டிரைவ். என்னோடது வந்து பார்த்தா ஒரே ஒரு ஃபோல்டர். ஓகே, ஸோ என்னோட வந்து பார்த்தா ஒரே ஒரு ஃபோல்டர் தான். அதனால எனக்கு எல்லாமே வந்து பார்த்தா சி டிரைவ் தான். எனக்கு வந்து பார்த்தா ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது சி டிரைவ்ல பண்ணுங்க. ஏன் சி டிரைவ் அப்படின்னா சி டிரைவ் இல்லை, சி டிரைவ் நம்ம பண்ணும்போது நிறைய ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்தா ஆக்சஸ் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கு. ஓகே, அதனால சி டிரைவ்ல பண்ணுவோம். ஏன்னா எல்லா ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸும் சி டிரைவ்ல இருக்கும். நம்ம நோடு அடுத்து வந்து பார்த்தா ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா MongoDB, எது டெவலப் பண்ணாலும் பைத்தான், எது டெவலப் பண்ணாலும் சில அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் தான் போகுமா. ஸோ அதனால சி டிரைவ்ல பண்ணும்போது நமக்கு அந்த லைப்ரரிஸ் ப்ராப்ளம் அது மாதிரி நிறைய வந்து வராது. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ், சி வந்து கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா கிரியேட் நியூ ஃபோல்டரா. இப்போ கோ இன்டு தி ஃபோல்டர். ஓகே, நல்லா வரீங்க. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தா போகணும். அதுக்குள்ள நான் வந்து பார்த்தா கிரியேட் பண்ண அந்த ரியாக்ட் ஆப் இருக்கா, இந்த ரியாக்டுக்குள்ள வந்து நான் போறேன். அதுல போயிட்டு ஓப்பன் கமாண்ட். ஓகே, ஸோ சிஎம்டி. ஓகே, நல்லா கவனிங்க, தெளிவாக கவனிங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தா லெஃப்ட் கிளிக் பண்றேன், அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். ஃபோல்டருக்குள்ள போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்றேன். இதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அந்த அட்ரஸ் கரெக்டா இருக்கணும். கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சிஎம்டி டைப். ஓகே, சிஎம்டி. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ஓப்பன் சிஎம்டி இன் அட்ரஸ். ஓகே, அந்த அட்ரஸ்ல போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து பண்ணா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லிசன் பண்ணுங்க பாருங்களே. ஸோ யூசர் அட்மின் டெஸ்க்டாப் எஃப்எஸ்டி 30 days டே 19 ரியாக்ட் இருக்கா, நம்ம ரியாக்ட்ங்கிற அந்த ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணோம். அந்த ரியாக்ட்ங்கிற ஃபோல்டர் நம்ம வந்துட்டோமா, அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா npx. ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் npx. ஓகே, ஸோ நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். ஓகே, நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர்னா
இது நம்ம ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தா நமக்கு அந்த எக்ஸிகியூஷன் வந்து பார்த்தா தனியா வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டு பண்ண தேவை. கைண்ட்லி லிசன். நம்ம என்பிஎம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வித்தின் தி ஃபைல்ல மட்டும் ஓகே. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் என்பிஎம் அண்ட் என்பிஎக்ஸ்னா ஸோ என்பிஎம்னா வித்தின் ஓகே. ஸோ வித்தின் தி ஃபோல்டர் ஓகே. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த லைப்ரரி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும். ஸோ கைடிஷன் ஸோ இது நிறைய இருக்கு. பட் வந்து நான் சிம்பிளா சொல்றேன். என்பிஎம்னா என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வித்தின் த ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு ஃபைலை வந்து கிரியேட்டிவ் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். என்பிஎக்ஸ்னா நம்ம வந்து குளோபலா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிருக்கேன். ஸோ என்பிஎக்ஸ்ல கிரியேட் பண்ண அப்படின்னா குளோபலா கால் பண்ணிக்கலாம். என்பிஎக்ஸ்னா நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் ஓகே. ஸோ நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கைலேசர் ஸோ என்பிஎக்ஸ்ல போயிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காமிச்சிடறேன். நோடு பேக்கேஜ் ஓகே ஸ்பெல்லிங்ல வந்து ஓகே எக்ஸிக்யூட்டர் ஓகே. எஸ் நோடு பேக்கேஜ் கரெக்டா ஓகே. ஸோ நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் ஓகே. ஸோ கைலேசர் தெளிவா பண்ணீங்க. ஸோ என்பிஎக்ஸ்னா நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர். அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ்ல ஓபன் பண்ணணும் ஓகே. எந்த அட்ரஸ்ல ஓபன் பண்ணோம் இங்க இது பண்ண ரியாக்ட் இருக்கா அதுல போயிட்டு என்பிஎக்ஸ் நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் நம்ம என்பிஎம்னா அந்த ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் நம்மளால ரன் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ள வந்து பண்ணா அந்த ஃபைல் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். என்பிஎக்ஸ்ல வந்து பண்ணா குளோபலா வந்து பண்ணா அந்த ரியாக்ட் ஆப் வந்து பண்ணா நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அதுல வந்து பண்ணா இது அந்த எக்ஸிகியூஷன் வந்து பண்ணா இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ என்பிஎக்ஸ் கிரியேட் ஐபன் ரியாக்ட் ஆப் ஓகே. இது வந்து பார்த்தோன்னா npx create react ஆப்ங்கிறது நார்மலா அந்த பேசிக் ப்ரீ டிஃபைன் கமெண்ட். அதுல போயிட்டு நம்ம வந்து பார்த்தா கிளையண்ட்னு தரலாம், இது நம்மளோட ஃபைல் நேம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் எண்ட்னு தரலாம். பட் ஸ்மால்ல இருக்கும் ஓகே. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தா ஸ்மால்ல இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ npx create react app நம்ம வந்து பார்த்தா ஃப்ரண்ட் எண்டுங்கிறதா நம்ம ஃபைல் நேம். மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த பேசிக் கோட் ஓகே. ஆர்கனைஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து npx டைப் பண்ணுங்க. ஸோ நோடு பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் ஓகே. ஓகே ஸோ என்டர் கொடுத்துறேன். ஓகே ஸோ நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து கொடுத்துறேன். அது வந்து நமக்கு இது கொடுத்துறேன் அப்படின்னா ஸோ இதான் நமக்கு இருக்கு ஓகே. ஓகே ஸோ நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ npx create ஓகே. ஸோ கிரியேட் ஐபன் ரியாக்ட் ஆப் இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஓகே சூப்பர். ஸோ என்பிஎக்ஸ் வந்து பார்த்தா கிளியர் ஓகே. ஸோ கைலேசன் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் ஐபன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபன் கிடையாது ஃபைல் நேம் ஓகே. இந்த ஃபைல் நேம்ல நம்ம கிளைண்ட் கொடுக்கலாம், நல்லா சொல்றாங்க கிளைண்ட் கொடுக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கலாம். பட் எல்லாமே வந்து பார்த்தா ஸ்மால் நேமா இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தா நம்மளோட சொன்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற நேம் வந்து பார்த்தா கொடுக்க வேணாம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே போய் நம்ம ரியாக்ட் வந்து பார்த்தா கொடுக்க வேணாம் ஓகே. ஸோ நார்மலாக ஒரு ஃபைல் நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் 3 அது மாதிரி கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தா ஸ்மால்ல தான் இருக்கணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓகே. ஸோ இந்த மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. என்பிஎக்ஸ் கிரியேட் டேட்டா இருக்கா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹேக்கிங்னு வந்துருச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. சிடி ஃப்ரண்ட் எண்ட் அப்படி கொடுத்துரும் அப்படின்னா ஹாப்பி ஹேக்கிங் இருக்கா. இந்த ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சக்சஸ் ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தா கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஹாப்பி ஹேக்கிங் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப் வந்து சக்சஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நல்லா கவனிங்க. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா, இது நமக்கு வேணாம் கையில் சார். என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தா அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து பண்ண கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ கிளியர் நமக்கு நம்ம npx create react ஆப்ல வந்து பண்ண என்ன கொடுத்தோம் ஃப்ரண்ட் எண்ட்ங்கிற நேம் கொடுத்தோமா. இந்த ஃப்ரண்ட் எண்ட்ங்கிற அந்த ரியாக்ட் ஆப் வந்து பண்ண கிரியேட் ஆச்சு. நான் ஏன் வந்து பண்ண ஆப்னு சொல்றேன். இப்போ அடுத்ததுன்னா அந்த ஆப்புக்குள்ள வந்து பண்ண ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணா into created app ஓகே. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுங்க. நல்லா கவனிங்க. அடுத்தது நீங்க பண்ற மிஸ்டேக் என்னன்னா அந்த இடத்துல வந்து பாத்தா npm ஸ்டார்ட்னு கொடுப்பீங்க, கொடுக்க கூடாது. இந்த கமெண்ட்லயே போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுக்க கூடாது. இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் லைட்டா மவுஸ் அதுல வைக்கிறேன். வச்சுட்டு அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து சிஎம்டி வந்து பண்ண ஓபன் பண்றேன். தெளிவா லிசன் பண்ணுங்க. சிஎம்டி வந்து பண்ண ஓபன் பண்றேன். டோன்ட் பண்ணி நம்ம வந்து பண்ண இது அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா அகைன் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்ஸ் ஆகும். அதனால நீங்க ஒரி படிக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்செப்டை லிசன் பண்ணுவீங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா இங்க வந்து பார்த்தா ரியாக்ட் இருக்கா, நம்ம கிரியேட் பண்றதுதான் ரியாக்ட்ங்கிற ஃபோல்டர். ஓகே, நம்ம கிரியேட் பண்ற அந்த அப்ளிகேஷன் தான் ரியாக்ட்ங்கிற ஃபோல்டர். ஸோ அதுல போய் தான் ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணுமா. பட் நம்ம ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, எஸ் ரியாக்டுக்குள்ள போயிட்டு கிரியேட் ஆன அந்த ஃப்ரண்ட் எண்ட்ங்கிற ஆப்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா npm ஸ்டார்ட். ஓகே, ஆர்கனைஸ்ல அதுல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து npm ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப் வந்து பாத்தா நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து பாத்தா இங்க இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப். ஓகே, ஆர்கனைஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சூப்பர் கிளியர் சொல்ல அந்த ஃபோல்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா npm start. ஓகே, so you can take a snap. ஓகே, so கரெக்ட்டா ஸ்னாப் பண்ணுங்க. எஸ், அண்ட் இன்னொரு முக்கியமான சஜஷன், ஸ்னாப் எடுக்கும்போது நான் ஃபேஸ் நல்லா இருக்க மாட்டேன். ஓகே, ஸோ எல்லா ஸ்னாப்லையும் பார்க்குறேன், லிங்க்டின்ல பார்க்குறேன், என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. ஆர்கனைஸ் கிளியர். ஸோ கைண்ட்லி டேக் எ ஸ்னாப். இது வந்து பண்ண ஸ்னாப் எடுத்து வச்சுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடலாம். ஸோ ரியாக்ட் ஆப். ஸோ நம்மளோட அந்த ரியாக்ட் ஆப்பை பில்ட் பண்ணியாச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்களே, ஸோ எடிட் சோர்ஸ்ல போயிட்டு app.js அந்த app.js எடிட் பண்ண போறோம். அது வந்து பார்த்தா சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ரீலோட் ஆகி நமக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து பார்த்தா வரப்போகுது. ஓகே, எஸ் சூப்பர். ஸோ எல்லாத்தையும் வந்து பண்ணா கிளியர். ஓகே, ஸோ கையில் லிசன். இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ ரியாக்ட்னா என்ன அது உங்களுக்கு புரியணும். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணா இதை கிரியேட் பண்ணிட்டேன். இது ஏன் கிரியேட் பண்ணனா நான் சொல்ற எக்ஸாம்பிள் அப்போதான் புரியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கையில் உங்களுக்கு இன்னொரு இது சொல்லித்தரேன். ஓகே, ஸோ என்ன சாஃப்ட்வேர் சொல்லித்தரேன். ஸோ சாஃப்ட்வேர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். மறுபடியும் அந்த இடத்துல கமெண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ இதுக்கான சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா CODE டாட். ஸோ CODE டாட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த ஃபோல்டர்ல இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ CODE டாட் கொடுத்தா அப்படின்னா பேசுங்க இன்ட்ரெஸ்டட். CODE டாட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தா விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பார்த்தா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப் இருக்குல்ல அதுல வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல என்ன இருக்கு நமக்கு இங்க இருக்கா. ஸோ என்ன இருக்கு, எடிட் src app.js இருக்கா. ஓகே, அவங்களே சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அதை வந்து பார்த்தா எடிட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் உள்ள போறேன். ஸோ எங்க இருக்கு சோர்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல. ஸோ சோர்ஸ்ங்கிற நான் லைட்டா ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இப்போ பாருங்க. ஸோ இதுல என்ன இருக்கோ அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ எடிட் சோர்ஸ்ல ஸ்லாஷ். ஓகே, சோர்ஸ்ல போயிட்டு app.js இருக்கா அதை வந்து பார்த்தா எடிட் பண்ணுமா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோர்ஸ்குள்ள போறேன், app.js இருக்கா அந்த app.jsல போயிட்டு இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட். இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா காம்பனன்ட். கைண்ட்லி லிசன். இங்க ரிட்டர்ன் இருக்கா நல்லா வைங்க. ஸோ நான் மொத்தமா காமிக்கிறேன், வந்து பாத்தா டெலிட் பண்றேன். நல்லா வைங்க. இங்க வந்து பாத்தா ரிட்டர்ன் இருக்கா. இந்த ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கும் ஸோ அதோட மோர் ஓவர். ஸோ நான் வந்து பாத்தா ஸோ இது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும், ஏன்னு சொல்றேன். கைண்ட்லி லிசன். இந்த ரிட்டர்னுக்குள்ள ஒரு டேக் இருக்கா. இந்த டேக் தான் நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட HTML டேக் இருக்குல்ல, நம்ம வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து HTML பார்த்தோமா. ஸோ HTML-ல ஸோ HTML ஸ்டார்டிங் HTML க்ளோசிங் இருக்கா. அதே மாதிரி தான் இந்த ரிட்டர்ன்ல இந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம வெப் பேஜ்ல தெரியும். ஓகே, இப்போ போய் பார்ப்போமா. நம்ம என்ன இருக்கு அந்த ரிட்டர்னுக்குள்ள எதுவுமே இல்லை, நமக்கு அது பண்ண தெரியாதுங்க. நம்ம எடிட் பண்ணிட்டோம், சோர்ஸுக்குள்ள போனோம், app.jsக்குள்ள போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்க இருந்த லோகோ எல்லாத்தையும் வந்து டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிட்டோமா. ஸோ எடிட் பண்ணனால நமக்கு என்ன நடக்குது. எஸ், கைண்ட்லி லிசன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன்ல எதுவுமே இல்லை. ரிட்டர்ன்ல எதுவுமே இல்லைன்னா இது வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணதா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனா என்ன, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ல ஸ்டாப் ஆயிட்டு அந்த ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம வந்து நம்ம கொடுக்குமா. இந்த ரிட்டர்னுக்குள்ள எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தா வணக்கம் டைப் பண்ணலாமா. ஸோ இந்த ரிட்டர்னுக்குள்ள வந்து வணக்கம் இருக்கா. போய் பார்த்தோம் அப்படின்னா வணக்கம் நமக்கு இருக்கு. அது ஏன் சென்டர்ல இருக்கு நான் சொல்றேன். ஏன் சென்டர்ல இருக்கு அப்படின்னா எஸ் இங்க போவோமா. ஸோ எப்படி app.js இருக்கோ அதே மாதிரி app.css இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் Ctrl+A கொடுத்து டெலிட் பண்றேன் அப்படின்னா எனக்கு அந்த CSS ப்ராப்பர்ட்டி போயிடும். இப்போ வந்து பார்த்தா வணக்கம் வந்து பார்த்தா சென்டர்ல இருக்காது, வணக்கம் வந்து பார்த்தா லெஃப்ட்ல இருக்க போதுக்கே. அப்ப ரிட்டர்ன்னா நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷனை பத்தி படிக்கும் போது பார்த்துருக்கோம். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆகி ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கு. ஓகே, ஸோ கொடுத்தவங்களுக்கு ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விசிபிள் ஆக போகுது. இது கிளியரா. ஸோ இது கிளியர் அப்படின்னா
கிளியர்னு சொல்லுங்க. கிளியர் அப்படின்னா சாட் வந்து 1 டைப் பண்ணுங்க. நான் இதை உங்களுக்கு தெளிவா காமிச்சேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இன்னும் ஈஸியா. ஓகே, எஸ், ஸ்டெப் 1 கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து 1 டைப் பண்ணுமா? ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்க போதா. இப்போ வணக்கம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வணக்கம் வந்து பார்த்தா காமிக்காது. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, எஸ், ஸ்டெப் 1 கிளியர். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கைலி போடலாம். நீங்க கம்யூனிட்டி குரூப்ல தாராளமா கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் பார்ப்போம், அடுத்த நாளும் பார்ப்போம். நம்ம லாஸ்ட்ல வந்து 3 டேஸ் பார்ப்போம். அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கிளாஸை கண்டினியூவா அட்டன் பண்ணுங்க. சொல்ல எடுத்தோட எல்லாமே லேர்ன் பண்ணிட முடியுமானா யோசிச்சுக்கலாம். 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஜாபுக்கு போற கான்செப்ட்ல லேர்ன் பண்ணிட முடியுமா? முடியாது. பட் சிம்பிள் தான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். என்னோட அந்த கைடன்ஸோட உங்களோட ப்ராக்டிஸும் சேர்ந்து அப்படின்னா கண்டிப்பா நம்மளால லேர்ன் பண்ண முடியும். கைடன்ஸ் தெளிவா சொல்றேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு app.js ஓகே, உங்களுக்கு நோட் பேட் ஓபன் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா app.js தெளிவா லிசன் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான். எதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா HTML கொடுக்குது அந்த கேள்வி நமக்குள்ள வரும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா HTML வந்து நம்ம ரைட் பண்றோம். அதுக்கான கேள்வி என்னன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது app.js. ஓகே, ஸோ இந்த app.js வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அதெல்லாம் நீங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. இந்த ஃபைலில் தான் நம்மளோட அந்த ரிட்டர்ன் இருக்கா. ஸோ ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாருங்க ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணி இதெல்லாம் நாம இருக்கா ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுல இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ட்ரூவா ஃபால்ஸ் அது எல்லாமே கொடுத்தோமா. அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ல தான் ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத முடியும். பட் வித்தின் தி ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து பார்த்தா எப்படி ஒரு HTML எழுத முடியும். within the JavaScript, okay, how it is possible, okay, how it is possible to write, okay, so to write here HTML within HTML within JS file. So இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து ப்ராப்ளம் டைப் பண்ணுமா. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சு அப்படின்னா சாட்ல வந்து ப்ராப்ளம் டைப் பண்ணுமா. இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். நம்ம எப்படி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள போயிட்டு வந்து பாத்தா ஸோ டிவிஷன் கொண்டு வரணும். ஸோ டிவிஷன்ங்கிறது HTML. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு எப்படி வந்து பாத்தா நம்ம வந்து HTML கொண்டு வரோம். அந்த குழப்பத்துக்கான பதில் தான். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியரா? எஸ், ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியர். ஓகே, ஸோ ப்ராப்ளம் கிளியர். லிசன். அப்ப how it is possible to write a HTML within JavaScript file. Okay, ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா JSX. ஓகே, அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து பண்ண யூஸ் பண்ணுங்க. ஸோ JSX பண்ணா ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, XML. ஓகே, ஸோ XML னா எக்ஸ்டென்சிபிள் HTML. ஓகே, ஸோ புரியுதா? ஓகே, ஸோ இந்த JSXங்கிற ஒரு அந்த ஒரு ஃபைல் மூலியமா தான். ஓகே, ஸோ அது வந்து பண்ணா எப்படி சொல்ற ஒரு மாடியூல். ஓகே, ஸோ JSXங்கிறது பண்ணா ஒரு எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, ஸோ நம்ம நல்லா கவனிங்க, தெளிவாக கவனிங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு எலமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கிரியேட் element. Okay, so document dot create element h1. Okay, so document dot create element h1 content வந்து பாத்தீங்கன்னா hello world. Okay, so புரியுதா உங்களுக்கு? so இந்த மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா HTML குள்ள எப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிங்க இது வந்து பாத்தீங்கன்னா JS. ஓகே, so கைண்ட்லி லிசன். இது எல்லாமே புரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு ஏன் எதுக்கு பண்ணணும் புரியும். so ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள கிரியேட் பண்ணா இப்படி இருக்கும். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் h1 டேக் அதுல போயிட்டு அழகா போயிட்டு என்ன பண்ணுவோம் ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்ட் டைப் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம் மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோமா. ஓகே, h1 வந்து க்ளோஸ் பண்ணிடுறோமா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம HTML ஃபைலுக்குள்ள டேக் கொண்டு வரது ஈஸி. ஓகே, ஸோ HTML ஃபைலுக்குள்ள டேக் கொண்டு வரது ஈஸி. ஆனா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள டேக் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அடுத்தது பண்ணா h1. இதே தான் ரியாக்ட்லயே இருந்துச்சு. ரியாக்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா கவனிங்க. நான் வந்து அப்படியே காப்பி பண்றேன்.
ஸோ நம்ம ரியாக்ட்லயும் இதுக்கு முன்னாடி ஸோ இந்த JSX வரதுக்கு முன்னாடி இந்த ரியாக்ட்லயே வந்து பாரு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML கொண்டு வரணும் அப்படின்னா react dot create element h1 hello world, react dot create element paragraph hi everyone, react dot create element image அதுல போயிட்டு source. ஓகே, ஸோ react dot create element division அதுல போயிட்டு ஒரு ஸ்பேஸ். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா புரியுது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன். ஸோ இப்போ எது ஈஸி? ஸோ JS ஈஸியா, ஐ மீன் இந்த மெத்தட் ஈஸியா, ஸோ ரியாக்ட்ங்கிற மெத்தட் ஈஸியா, இல்ல இந்த JSX ஈஸியா? ஸோ இது என்ன நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வித்தின் தி ரியாக்டுக்குள்ள நம்ம வந்து பாத்தா ஈஸியா அந்த எலமெண்ட் வந்து பாத்தா கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து பாத்தா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எலமெண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கா? எஸ், ஹலோ வேர்ல்டு கொடுத்துடலாம். இதே இப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல இருக்கா? ஸோ ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் h1 கொடுத்து ஹலோ வேர்ல்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த வெப் பேஜ்ல வரும். இந்த கோடு ரீடபிலிட்டியை மாத்துறதுக்காக தான் என்ன பண்ணிருக்க அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் XML ஃபைல் வந்து பண்ணா XMLங்கிற ஒரு மெத்தட் வந்து பண்ணா கொண்டு வராங்க. ஸோ கரெக்டான டெக்னிக் நேம் வந்து பண்ணா எப்படி நிறைய பேர் டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பண்ணா ஸோ இது பண்ணா ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் தான் இது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ், XMLனா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா JavaScript குள்ள. ஓகே, how it is possible to write a HTML within JavaScript. ஓகே, ஸோ ரியாக்ட்ங்கிறது என்ன? ஒரு JavaScript ஃபைல். ஓகே, app.jsனா ரியாக்ட் தான், அது ஒரு காம்போனன்ட் நேம். ஸோ இதான் வந்து பாத்தா காம்போனன்ட். ஓகே, இதான் வந்து பாத்தா காம்போனன்ட். app.js JavaScript ஃபைலா அதுக்குள்ள வந்து பாத்தா நம்ம HTML லைக் HTML கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து பாத்தா இது வந்து பாத்தா இன்டர்வியூ क्वेश्चनல கேட்பாங்க. HTML கோடு கிடையாது, HTML லைக் கோடு. ஓகே, நல்லா இருங்க, HTML கோடு கிடையாது. So JSX is used to write a HTML like code. Okay, always clear up. ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா ஸோ பேசிக் நீங்க கிளியரா இருக்கணும். ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. மோர் ஓவர் நான் சொல்ற ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்மையும் போயிட்டு கூகுள்ல போயிட்டு மறுபடியும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரீட் பண்ணி படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நான் ஒரு ஜாப்ல செட்டில் ஆயிட்டேன். என்னோட ஜாப் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அந்த 1 ஹவர்ல எந்த அளவுக்கு சொல்லித்தர முடியுமோ அதில் தான் சொல்லி தருவேன். பட் நீங்க உங்க மைண்ட் செட்டை இதை நம்ம கத்துக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான். ஓகே, பரணி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு, நம்ம ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எஸ், உங்களோட ஓன் எஃபோர்ட் இருந்தா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். கைண்ட்லி லிசன். ஓகே, கிளியர்? எஸ், சூப்பர். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, ஸோ நீங்க சொன்னீங்க HTML ஃபைல் தான் நமக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஓகே, ஸோ நான் வந்து தெளிவா சொல்றேன். ஸ்னாப் எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ வந்து இதை காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னோம், தெளிவாக கவனிங்க. ஸோ இந்த கேள்வி வந்து கேட்டுக்கணும். ஸோ HTML தான், நல்லா கவனிங்க, HTML தான் கிரியேட் கண்டென்ட். ஸோ கண்டென்ட் வந்து வெப் பேஜ்ல கிரியேட் கண்டென்ட் இன் வெப் பேஜ். ஓகே, ஸோ ஒரு வெப் பேஜ்ல கண்டென்ட்டை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னா எஸ் நம்மளோட HTML. பட் நம்ம இங்க யூஸ் பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ app.js வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா. எப்படி இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல நம்ம கொடுக்கறது நம்மளோட இந்த வெப் பேஜ்ல வருது. ஓகே, ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல கொடுக்கறது எப்படி வந்து நம்மளோட வெப் பேஜ்ல வருது. அப்ப HTML எங்கே தான் இருக்கு, HTML வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது தெளிவா சொல்றேன். அந்த கனெக்ஷன் மெத்தட் புரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே, ஸோ கனெக்ஷன் மெத்தட் புரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இது பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்டேட் அண்ட் ப்ராப்ஸ் ஃபைல். ஓகே, கைண்ட்லி லிசன். இப்போ வந்து ஹலோ வேர்ல்ட் இருக்கா? இப்ப நான் உங்களுக்கு வந்து பிபிடிக்குள்ள போறேன், உங்களுக்கு அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். கைண்ட்லி லிசன். இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எதனால வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்குற அந்த HTML லைக் கோடு வந்து நம்ம வெப் பேஜ்ல தெரியுது அப்படின்னா அது வந்து டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல தெரியாது. எதுல தெரியும் அப்படின்னா HTML ஃபைல தான் தெரியும். அப்ப எப்படி HTML ஃபைல லிங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைண்ட்லி ஹோல்ட் ஆன், தெளிவா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு போட்ட ஒரு அனிமேஷன், தெளிவா கவனிங்க. இதுதான் வந்து வெப் பேஜ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெப் பேஜ், நல்லா கவனிங்க. ஸோ இங்க இருக்கா இந்த ஹலோ வேர்ல்டு இருக்கா? இந்த ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, அதுவும் இந்த பிபிடில இருக்கிறதும் ஒன்று. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட வெப் பேஜ். இந்த வெப் பேஜ்ல நம்ம நல்லா கவனிங்க index.html. ஓகே, நல்லா கவனிங்க, தெளிவா சொல்லுங்க. index.html என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த வெப் பேஜ்ல தெரியும். பட் இப்போ வந்து இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது எதுல இருக்கு? நமக்கு வந்து app.jsல இருக்கா?
அப்ப ஆப் டாட் ஜேஎஸ்ல இருக்கிறத எப்படி வந்து பாருங்க அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கொண்டு போறோம் அப்படின்னா கைண்ட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் எங்க இருக்கு அப்படின்னா பப்ளிக்னு இருக்கா. ஸோ என்னோட கர்சர் பாருங்க லெஃப்ட் சைடு. ஸோ பப்ளிக்னு இருக்கா. பப்ளிக்ல போறேன். பப்ளிக்ல போனா இங்க இருக்கா. ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இருக்க அந்த கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னா எஸ் என்னோட அந்த பாடியில வந்து பாருங்க. என்னோட அந்த வெப்பேஜ் பாடி இருக்கா. இதுல வந்து பாருங்க டிவிஷன் ஐடி ரூட் இருக்கா. நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன் ஐடி ரூட் இருக்கா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிஷன். இந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கும் நல்லா கவனிங்க. இந்த டிவிஷனுக்குள்ள என்ன இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். கைண்ட்லிஸா தெளிவா கவனிங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி டிவிஷன். இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள சோ இது கிளியர். ஓகே. இது கிளியர் அப்படின்னா சார் வந்து எம்டி டைப் பண்ணுமா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம்ல. சோ நம்ம வந்து ஒரு ரேண்டம் யூசர் ஜெனரேட் கிரியேட் பண்ணும்போது ஒரு எம்டி டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்போமா. அந்த எம்டி டிவிஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பண்ணா ஒரு நம்ம கிரியேட் பண்ண ரேண்டம் யூசர் ஜெனரேட் பண்ணா அதுல போய் வந்து பண்ணா ரைட் பண்ணி சொல்லுவோமா. சோ அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் டாட் HTML வந்து பண்ணா ஒரு எம்டி டிவிஷன் இருக்கு. எஸ் எம்டி வந்து பண்ண கிளியரா. சோ இந்த எம்டி டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கா. இந்த இண்டெக்ஸ் டாட் HTMLல இந்த ஆப் டாட் ஜேஎஸ் வந்து பண்ணா எப்படி பிளேஸ் ஆகுது அப்படின்னா ஏன்னா நான் சொன்னல இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்ம கண்ணில் பார்க்க போறோம். அப்ப இந்த வெப் பேஜ்ல இண்டெக்ஸ் டாட் HTML ஐ மீன் வந்து பாருங்க எம்டி ஃபோல்டர் இருக்குல்ல. இந்த எம்டி ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப எப்படி இந்த ஆப் டாட் ஜேஎஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ் டாட் HTML உட்காருது அப்படின்னா அதுக்கு ரீசன் யாரு அப்படின்னா எஸ் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஓகே. நல்லா இல்லையா. ஸோ 3 இருக்க போது HTML இண்டெக்ஸ் டாட் HTML இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அடுத்தது ஆப் டாட் ஜேஎஸ். அப்ப இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் எங்க இருக்கு அப்படின்னா பார்க்கலாமா. ஸோ நம்ம வந்து போனோம் அப்படின்னா எஸ் ஸோ சோர்ஸ்ல போனோம் அப்படின்னா கையில சார் இந்த இதுல வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இருக்கா. ஸோ நல்லா வழியா நம்ம தெளிவாக காமிக்கிறேன். நம்மளோட 3 இருக்கு. ஒன்று வந்து ஆப். இந்த ஆப்ல கொடுக்கறத இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல கொடுக்கறது இண்டெக்ஸ் டாட் HTML இருக்க இந்த ரூட்டுக்குள்ள போகணும். இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள வந்து போகணும். இந்த எம்டி டிவிஷனுக்குள்ள எப்படி போகுது அப்படின்னா எஸ் தெரியுது அவளுக்கு. ஸோ ரூட் டாட் ரெண்டர். ஓகே. நல்லா இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் ரூட் ஈக்குவல் டு ரியாக்ட் டாம் கிரியேட் ரூட் இந்த ஐடி இருக்கா. ஸோ நல்லா இல்லையா. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து HTML ஒரு எம்டி டிவிஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அந்த ஐடியில போயிட்டு வந்து இதை போயிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இன்னர் டாட் இன்னர் HTML சொல்லுமா. ஸோ அந்த மெத்தட் மாதிரி தான் இங்க ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம். ரியாக்ட் டாம் கிரியேட் ரூட் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். இந்த ஐடி ரூட் எங்க இருக்கு. எஸ் இங்க இருக்க எம்டி டிவிஷன் இருக்கா. புரியுது உங்களுக்கு. இப்ப இந்த எம்டி டிவிஷன் இருக்கா. இதை வந்து அதுக்கான இந்த எம்டி டிவிஷன் ஐடி தான் ஐடி ரூட். அதை கெட் பண்ணி அந்த ரூட் டாட் ரெண்டருக்குள்ள ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டர்னு சொல்லுங்க. ஸோ ரெண்டருக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆப் இருக்கா. இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது நான் இன்னொரு பி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆப்ல வந்து இன்னொரு பி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இதுல கண்டிப்பா எரர் காமிக்கும். ஏன் எரர் காமிக்குது அப்படின்னா எஸ் நம்மளோட ஃபைல் நேம் என்ன APPPயா. பட் இப்போ இங்க இருக்க ஃபைல் நேம் என்ன. ஸோ நம்ம வந்து APPPன்னு இருக்கா. அது என்ன பண்றோம் அப்படின்னா டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ல என்ன இருக்கும். இப்போ கிளியரா உங்களுக்கு. ஸோ கிளியர் அப்படின்னா சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா. ஸோ இப்போ தெளிவா புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML தான். ஓகே. எப்போதுமே HTML மட்டும் தான் நமக்கு கண்டென்ட் வந்து விசிபிள் பண்ணணும். அந்த HTML வந்து ஒரு எம்டி பேஜ் இருக்கு. அந்த எம்டி பேஜ்ல வந்து நம்ம ஒரு ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்றோம். அந்த ரியாக்ட் ஆப்பை அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா எஸ் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் மூலமா வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த ரூட்டுங்கிற ஐடி இருக்கா. அந்த ஐடிக்குள்ள போயிட்டு வந்து நம்ம பிளேஸ் பண்றோம். கிளியர். எஸ் சூப்பர் கிளியர். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து புரிய நம்புறேன். நல்லா வரீங்க. வெப் பேஜ். ஸோ வெப் பேஜ்ல நம்ம கண்ணில் பார்க்க போறது இண்டெக்ஸ் டாட் HTML என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் இதுல தான் நம்ம டெவலப் பண்ண போறோம். ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். இந்த காம்பனண்ட்டை என்ன பண்ண போறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வச்சு நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் டாட் HTML வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ C1ங்கிறது ஃபர்ஸ்ட் காம்பனண்ட், C2ங்கிறது செகண்ட் காம்பனண்ட் அண்ட் C3 வந்து தேர்ட் காம்பனண்ட் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காமிக்கிறேன். கைண்ட் சார் தெளிவாக கவனிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கா. நான் டெலிட் பண்ணிடுறேன். நல்லா டெலிட் பண்ணிட்டு டெலிட் பண்ணல க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் என்ன பண்றேன் அப்படின்னா
சோர்ஸ் இருக்குல்ல, நல்லா பப்ளிக் இல்ல, நம்மளோட காம்பனன்ட் எல்லாமே இன்னொன்று நல்லா வச்சுக்க, காம்பனன்ட் எல்லாமே எதுல கிளியர் பண்ண அப்படின்னா மறுபடியும் சொல்றேன், இதை நம்ம மறுபடியும் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், முடிவு பண்ணிக்கலாம். காம்பனன்ட் எல்லாமே நம்ம எதுல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சோர்ஸ்ல தான் கிரியேட் பண்ணோம். கிளியரா? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் ஆர்சி டைப் பண்ணுவோம். ஸோ நம்மளோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து போறோம் நம்ம வந்து எஸ்ஆர்சில தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சோர்ஸ்குள்ள போயிட்டு நான் வந்து பாரு ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ இதுல வந்து பாரு நேம் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி போயிட்டு செகண்ட் டாட் ஜேஎஸ் ஓகே. ஸோ ஏன்னா செகண்ட் டாட் ஜேஎஸ் ஓகே. ஸோ அடுத்து வந்து பாரு ஓகே சூப்பர். ஸோ எஸ்ஆர்சி கிளியரா நல்லா நீங்க சோர்ஸ்ங்கிற அதுக்குள்ளதான் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டும் கிரியேட் பண்றேன், செகண்டும் கிரியேட் பண்றேன். அடுத்தது பாரு தேர்டு டாட் ஜேஎஸ் ஓகே. தேர்ட் டாட் ஜேஎஸ். ஸோ இது எதுக்கு நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதுல நான் வந்து பாரு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்றேன். இது நாலுமே வந்து பாரு நல்லா நீங்க ஏபிபி டாட் ஜேஎஸும் நமக்கு வந்து பாரு ஒரு காம்பனன்ட் தான். ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் ஒரு காம்பனன்ட் தான், செகண்ட் டாட் ஜேஎஸ் ஒரு காம்பனன்ட் தான், தேர்ட் டாட் ஜேஎஸ் ஒரு காம்பனன்ட் தான். இந்த காம்பனன்ட் எப்படி கிரியேட் இப்போ கான்செப்ட் வந்து லிசன் பண்ணுங்க, நான் எப்படி கிரியேட் பண்ணுங்க வந்து பாரு ஃபர்தரா வந்து பாரு கிளாஸ்ல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் குழப்பிக்க வேணாம், நான் ஜஸ்ட் வந்து பாரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். இதுல போயிட்டு நான் வந்து பாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கா. ஸோ அதே மாதிரி இதுல போயிட்டு ஆர்எஃப்சின்னு கொடுக்குறேன். இந்த ஆர்எஃப்சினா என்னன்னு சொல்றேன், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் வந்து பாரு இதுல போயிட்டு ஆர்எஃப்சின்னு கொடுக்குறேன். ஸோ டோன்ட் வரி, நான் வந்து பாரு உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வந்து பாரு இன்ஸ்டால் பண்ணணும் அதையும் வந்து பாரு சொல்றேன். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பாரு உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வந்து பாரு இன்ஸ்டால் பண்ணணும் அதையும் வந்து பாரு சொல்றேன். ஓகே. ஸோ கைனிவே எஸ் இப்ப இது எல்லாமே வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வந்து பாரு கொடுக்கணும் அது எல்லாமே சொல்றேன். இப்போ தேர்டு இருக்கா. இப்ப நம்ம என்ன சொன்னோம் இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆப் டாட் ஜேஎஸ்ல ஆப் டாட் ஜேஎஸ்ல என்ன இருக்கும் அதை வந்து பாரு இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்ல தெரிய போதா. இப்போ ஆப் டாட் ஜேஎஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா காம்பனன்ட் 1 ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ், காம்பனன்ட் 2 செகண்ட் டாட் ஜேஎஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாரு காம்பனன்ட் 3 தேர்ட் டாட் ஜேஎஸ். இந்த மூணையும் நம்ம எப்படி கால் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ் இருக்கு, செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கா. இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ ஆப் டாட் ஜேஎஸ்குள்ள ரிட்டர்ன் இருக்கா. ஸோ இந்த ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து பாருங்க விசிபிளா இருக்கும். அந்த ரிட்டர்னுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தெளிவாக அந்த ரிட்டர்னுக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் டிஃபைன்டு டேக் வந்து கிரியேட் பண்ண போறேன். FIRST டைப் பண்ண அப்படின்னா இந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, இந்த ஃபைல் நேம் வந்து பாருங்க காமிக்கும். அதுல ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்க வந்து பாரு நம்ம ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ண போறோம். நல்லா டேக் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து H1 டேக் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஃபைல் நேம் வந்து டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு செகண்ட் வருதா அதையும் அதே மாதிரி என்ன பண்றேன் நான் க்ளோசிங் கொடுக்குறேன். நம்ம இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸோ தேர்டும் கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பரப்படுறேன். ஸோ நான் வந்து பாரு பேர் டேகாவும் கொடுக்கலாம், அப்படின்னா அன்பேர் டேகாவும் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கைண்ட்லி சார் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா this is first component. Okay, this is first component type. Okay, so this is first component type பண்றேன். இத அப்படியே காப்பி பண்றேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு செகண்ட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இதுல போயிட்டு இது வந்து பாரு செகண்ட் காம்பனன்ட் டைப் பண்றேன். ஓகே, சோ செகண்ட் காம்பனன்ட் டைப் பண்றேன். கைண்ட்லி லிசன், நான் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி டெவலப் பண்ண சொல்றேன். சோ இந்த RFC எப்படி நான் கொடுத்து சொல்றேன், அதனால ஒரி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஈ கொடுக்குறேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து தேர்ட் காம்பனன்ட் சொல்றேன். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா எஸ் இதுதான் இருக்கு. சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், திஸ் இஸ் செகண்ட் காம்பனன்ட் அண்ட் திஸ் இஸ் தேர்ட் காம்பனன்ட் இருக்கா. இப்போ நல்லா கவனிங்க, app.js தான் app.js குள்ள ரிட்டர்ன் என்ன இருக்கோ, சோ app.js குள்ள வந்து பண்ணா ரிட்டர்ன்ல என்ன இருக்கோ அத வந்து பார்த்தா நமக்கு அந்த index.html தெரியுமா. இப்போ அந்த app.js குள்ள என்ன இருக்கு, எஸ் சோ C1 C2 C3 மூணு இருக்கா. அப்ப app.js தான் இப்போதைக்கு நம்மளோட பேரண்ட் காம்பனன்ட். அந்த பேரண்ட் காம்பனன்ட்ல நம்மளோட சைல்டு காம்பனன்ட் எல்லாமே கால் பண்ணோம் அப்படின்னா எப்படி கால் பண்றோம் அப்படின்னா எஸ் நம்ம வந்து பார்த்தா அந்த ஃபைல் நேமை வச்சு ஒரு டேக் வந்து பார்த்தா நம்மளோட யூசர் டிஃபைன்டு டேக். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் மெத்தட் தான் பார்த்துருக்கோம். பட் முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட்ல யூசர் டிஃபைன்டு டேக் போறோம். இப்போ நான் ஏன் வந்து பார்த்தா அந்த காம்பனன்ட் வந்து பார்த்தா ரீயூசபிள் சொல்றேன் அப்படின்னா இதுல போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன்.
செகண்டை தூக்கி மறுபடியும் நான் வந்து பண்ண ஜஸ்ட் அந்த டேகை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண அப்படின்னா பாருங்களேன், நமக்கு வந்து பண்ணா திஸ் இஸ் செகண்ட் காம்பனன்ட் வந்துச்சா. இதனாலதான் காம்பனன்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரீயூசபிள் சொல்றோம். இப்ப ஒருவேளை ஜஸ்ட் இமேஜின் இந்த ஃபர்ஸ்ட்டுங்க வந்து பாரா இது மட்டும் இல்லை. ஸோ அந்த H1ங்கிறது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இல்லை, அதுக்குள்ள வந்து பாரா நிறைய இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்குள்ள வந்து பாரா என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது பாரா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ வந்து பாரா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். அது வந்து பாரா லோரம் வராதா. ஸோ வந்து பாரா சம்திங் ஏதோ வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ ரைட் பண்றேன். அதே மாதிரி வந்து பாரா நான் காப்பி பண்றேன். ஸோ கண்ட்ரோல் C கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் நான் கண்ட்ரோல் V தரேன். ஸோ இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் காப்பி பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு வெப்பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த மொத்த வெப்பேஜும் இப்போ எதுல இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த சிங்கிள் டேகுக்குள்ளே அந்த மொத்த வெப்பேஜும் எதுல இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் டேகுக்குள்ள இருக்கும். இதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், ரீயூசபிலிட்டி சொன்னோம். அது சரி பாத்தா அந்த என்ன சொல்றது ஸோ செப்பரேட் ஆகும் சொன்னோம். நம்ம வந்து பண்ணா காம்பனன்ட் வந்து பண்ணா செப்பரேட்டா இருக்கும். ஸோ எந்த வித ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட் வந்து பார்த்தா அந்த மொத்த ப்ரோக்ராமையும் டைப் பண்ணி நம்ம போடாம இந்த இது வந்து பண்ணா ஜஸ்ட் கால் பண்ணா போதும். நான் போறேன். ஸோ எனக்கு வந்து பண்ணா இங்க இருக்கா தெரியுது. ஸோ இது வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், இதான் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், இது செகண்ட் காம்பனன்ட், இது தேர்ட் காம்பனன்ட்டா. பட் இப்ப மறுபடியும் அந்த ப்ரோக்ராம நான் வந்து பண்ணா ரைட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரோக்ராம்ல மேல வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் பார் இல்லை, அதே நேவிகேஷன் பார் எனக்கு வந்து பாத்தா இன்னொரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா நான் அப்படியே காப்பி பண்றேன். கண்ட்ரோல் C கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா எனக்கு எஸ். ஸோ இங்க வந்து பாத்தா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், செகண்ட் காம்பனன்ட், தேர்ட் காம்பனன்ட், இப்ப காம்பனன்ட் வந்து பாத்தா நான் அழகா ரீயூசபிள் பண்ணிட்டேன்னா கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் அப்படிமா அவ்வளவு சிம்பிள். இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம காம்பனன்ட்டை ரீயூசபிள் சொல்லுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். அதுல வந்து பாத்தா காம்பனன்ட் டைப்ஸ். ஸோ அதுல வந்து பாத்தா காம்பனன்ட் டைப்ஸ். ஸோ காம்பனன்ட் டைப்ஸ்ல வந்து பாத்தா ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் யூசிங் ரிட்டர்னிங் JSX. ஓகே எஸ் சூப்பர் கிளியர். ஓகே ஸோ கைண்ட்லி லிசன். முக்கியமான கான்செப்ட் நமக்கு வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் போலாம். ஓகே பிகாஸ் கண்டென்ட்டை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பாத்தா 10 மினிட்ஸ் போலாம். டோன்ட் பாதர். ஓகே எஸ். ஸோ இப்போ லிசன் பண்ணுங்க, தெளிவாக கவனிங்க. ஸோ காம்பனன்ட். ஓகே ஸோ நல்லா கவனிங்க. நம்மளோடது இதுதான் வந்து பார்த்தோன்னா காம்பனன்ட். ஓகே இதான் வந்து பார்த்தா காம்பனன்ட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், இது வந்து பார்த்தா இந்த மூணு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்பனன்ட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா கண்ட்ரோல் Z கொடுத்துறேன். எஸ். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்டா. இந்த மூணு காம்பனன்ட்டையும் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கைண்ட்லி லிசன், தெளிவாக கவனிங்க. நான் பொறுமையாக சொல்றேன். ஸோ இதை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், செகண்ட் காம்பனன்ட், தேர்ட் காம்பனன்ட்டா. அண்ட் டோன்ட் வரி, அதை நான் எப்படி கிரியேட் பண்ண சொல்றேன். அண்ட் எக்ஸ்டென்ஷன் நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து பண்ணா எக்ஸ்டென்ஷன் நீங்க இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். இப்போ இதுதான் என்ன சொல்றேன் மறந்து போச்சுங்க. சொல்லுங்க, இதுதான் வந்து பார்த்தா காம்பனன்ட். ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தா காம்பனன்ட் சொல்றோம். இந்த காம்பனன்ட்டை ரெண்டு மெத்தட்ல வந்து பார்த்தா கிரியேட் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து பார்த்தா கிளாஸ் அண்ட் அனதர் மெத்தட் வந்து பார்த்தா ஃபங்க்ஷனல். ஓகே கிளியரா. ஸோ ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா கிளாஸ் காம்பனன்ட், ஒன்னு வந்து பார்த்தா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஓகே நல்லா கவனிங்க. இந்த கிளாஸ் காம்பனன்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தா பெஸ்டா இருக்கு. ஓகே இது வந்து பார்த்தா பெஸ்டா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இது பெஸ்டா இருந்துச்சு. இது வந்து பார்த்தா என்ன லெஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகே நல்லா கவனிங்க. இதுக்கான ஒரு ஹிஸ்டரி சொல்றேன். ஸோ நல்லா வாழ்ந்த மனுஷன் சொல்லுவாங்க. இந்த வடிவேல் காமெடியில கூட வந்து பாருங்க எப்படி இருந்த மனுஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு. தெளிவாக நான் ஏன் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காம்பனன்ட்டை கிரியேட் பண்றோம்னாவே நல்லா கவனிங்க. இப்போ ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து பாரா RFC கொடுத்தேன்னா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட். ஓகே அதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து RCE கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் காம்பனன்ட். ஸோ இதில் காம்பி தான் சொல்லுவாங்க. சொன்னா RC கொடுக்குறேன். ஸோ இங்கே இப்போ ரியாக்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட்டா. ஸோ நல்லா நீங்க RFCனா ரியாக்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸ்போர்ட் காம்பனன்ட், ரியாக்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் காம்பனன்ட்டா. இந்த ரெண்டு விதமா நம்ம வந்து பண்ண கிரியேட் பண்ணலாம். இந்த RFC RC வந்து பண்ண எப்படி பண்ணணும்னா சொல்றேன். ஸோ அது நீங்க ஒளி பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண லாஸ்ட்ல அவங்க என்ன டெவலப் பண்ண சொல்றேன். நீங்க பண்ண வேண்டியது கிளாஸ் வந்து பண்ண லாஸ்ட் வரை லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணும்போது யாரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது RCE தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதை வந்து பண்ணா ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ RCE தான் வந்து பண்ணா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ RCனா ரியாக்ட் காம்பனண்ட். ஓகே, ஸோ ரியாக்ட் காம்பனண்ட் ஐ மீன் ரியாக்ட் கிளாஸ் எக்ஸ்போர்ட் காம்பனண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா RFC. ஓகே, இது வந்து பண்ணா RFCE. ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து அதோட ஓன் ஸ்டேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணா பாருங்க. ஸோ ஓன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா லிசன் கேன் மேனேஜ் ஸ்டேட் அண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட் அப்படின்னா ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரியாக்ட்னா எதுக்கு பேர் வச்சாங்க நல்லா இல்லை. ஸோ ரியாக்ட்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்றோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னா வந்து பார்த்தா நல்லா இல்லையா. ஸோ HTML CSS அப்படின்னா ஸ்டாட்டிக். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியணும். ஓகே, நான் உங்களுக்கு சின்ன பிளேஸ் சொல்லி தரேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ வந்து பார்த்தா HTML-ம் CSS-ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்ல ஸ்டாட்டிக் மட்டும்தான். ஓகே, ஸோ வெப்சைட் வந்து பார்த்தா ஸ்டாட்டிக் மட்டும்தான். நம்ம என்ன பண்ணோம், JS இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தா டைனமிக்கா மாத்திரமா. ஓகே, ஸோ டைனமிக்கா மாத்திரமா. பட் இப்ப ரியாக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா இது மூணுமே ஒன்னா இருக்கு. ஓகே, ஸோ ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஒன்னா இருக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தா கைண்ட் லிசன் இது நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் டாட் வந்து பண்ணா JS கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டாட் CSS கொடுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் டாட் CSS கொடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் டாட் JSல வந்து பண்ணா நம்ம வந்து அந்த JSX இருக்குல்ல அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பண்ணா ப்ரோக்ராமே ரைட் பண்ணிக்கலாம். ஐ மீன் HTML லைக் கோடி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ HTML வந்துருச்சு, JavaScript வந்துருச்சு. அடுத்து பண்ணா இந்த இடத்துல வந்து பண்ணா செகண்ட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டாட் CSS இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள். இதுல வந்து பண்ணா என்ன இருக்கு, ஸோ கைண்ட் ஸோ ஆப் டாட் CSS இருக்கா. ஸோ ஆப் டாட் CSS வந்து பண்ணா இருக்கா. இது மூணுமே இருக்கிறது தான் இந்த ஒரு காம்பனண்ட். ஓகே, ஸோ HTML இருக்கும், CSS இருக்கும், அடுத்தது பண்ணா JavaScript. ஓகே, இந்த HTML-ம் உள்ள இருக்கும், CSS-ம் உள்ள இருக்கும், JS உள்ள இருக்குமா. இது மூணுமே இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்றோம். நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணதை மொத்தமா ஒரே இதுல இருக்கா. இது கிளியரா? இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஆல் இன் ஒன்னு டைப் பண்ணுங்க. ஸோ தனித்தனியா இருந்ததை என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லைப்ரரியா மூணுமே ஒன்னா இருக்கு. நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதை என்ன பண்ணலாம், இதை கால் பண்ணா மட்டும் போதும், மூணு ஃபைலையுமே நம்ம வந்து ஒன்னா கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதை கால் பண்ணா மட்டும் போதும், மூணு ஃபைலுமே வந்து நம்ம ஒன்னா கால் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவா காமிக்கிறோமா. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் JS இருக்குல்ல அதை போயிட்டு என்ன பண்ற அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து பார்த்தா இன்னொரு APP வந்து கிரியேட் பண்ணலாமா. ஸோ இன்னொரு ஆப் வந்து கால் பண்றேன். இப்போ நான் போனேன் அப்படின்னா ஓகே எனக்கு வந்து எரர் வருது. ஒன் டைம் மட்டும் தான் நம்மளால கால் பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் மட்டும் தான் நம்மளால கால் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இதை விட்டுடலாம். ஸோ நான் வந்து ஆப் மெயின் காம்பனண்ட்டை ஒன் டைம் மட்டும் தான் நம்மளால கால் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். ஸோ நமக்கு வந்து பண்ணா கிளியர். ஓகே, எஸ் தெளிவாக கவனிங்க. ஓகே, எங்கனாச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸ் வேணாமா. எஸ், நமக்கு வந்துருச்சா பார்க்கலாமா. ஸோ இது இருக்கட்டும், நம்ம வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் இருக்கா, இது அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ நல்லா இப்போ இது மூணுமே வந்து ஒன்னா இருக்கா. எஸ், ஆல் இன் ஒன் வந்து உள்ள ஒன்னா இருக்கா. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ரியாக்ட்னு சொல்றோமா. இதுல ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டேட்னா ஒண்ணு இல்ல, நம்ம அந்த JavaScript பட்டன் வந்து ஒரு பிரஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து HTML-ல நல்லா கவனிங்க. ஸோ இந்த மூணுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து HTML எடுத்துக்கலாமா. HTML வந்து பார்த்தா கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஓகே, ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்து பாருங்க இருக்கா. ஓகே, ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்து பாருங்க இருக்கா. ஸோ கவுண்ட் வந்து பாருங்க 0ன்னு இருக்கா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அதே HTML-ல ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டனை பிரஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க கவுண்ட் 1-ஆ மாறணுமா. ஸோ இந்த கவுண்ட் 0வும் 1-ஆ மாறணும் அப்படின்னா எஸ் இதை வந்து பார்த்தா அதோட ஓன் ஸ்டேட். ஓகே, கிளியரா இருக்கு. ஸோ 1ன்னு இருக்கிறத 2ன்னு மாத்தலாம். அடுத்தது பாருங்க இன்னொரு தடவை பட்டன் பிரஸ் பண்ணா 3 மாறும், இன்னொரு தடவை பட்டன் பிரஸ் பண்ணா 4 மாறும், 5 6 7 8 9 10 இருக்கா. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு தடவையும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணும் போதும் ஸோ JavaScript மூலமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த HTML கண்டென்ட் மாறுமா. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சொல்றோம். அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எதுல இருந்துச்சு அப்படின்னா எஸ் எதுல இருந்துச்சு, நம்மளோட இந்த கிளாஸ் காம்பனண்ட்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் பெஸ்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரியாக்ட்ல ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து ஓன் ஸ்டேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காது. அது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரியாக்ட் ஹூக்னு வந்து கொண்டு வந்தாங்க.
ரியாக்ட் ஹூக் வந்து பண்ண கொண்டு எல்லாமே நம்ம பார்ப்போம். யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், இது மாதிரி நிறைய இருக்கு. அதில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ட் ஹூக் வந்து பண்ண கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட்டை மேனேஜ் பண்றது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா மாறிச்சு. ஓகே, ஸோ இந்த ரியாக்ட் ஹூக் இருக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ரியாக்ட் ஹூக் வந்து பண்ணா இருக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பண்ணா ஒரு டம்மி பீஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்து பண்ணா ஒரு டம்மி பீஸ். ஓகே, பட் எப்ப இந்த ரியாக்ட் ஹூக் வந்து பண்ணா உள்ள கொண்டு வந்தாங்களோ அப்ப என்ன நினைச்சு அப்படின்னா, இதுல இருக்க ஃபியூச்சர்ஸும் நம்மளால கொண்டு வர முடியுது. அட் சேம் டைம் இதுல இருக்கிறதோட வந்து பண்ணா கோடு சிம்பிளிஃபையா இருக்கிறாங்க. இப்ப டெவலப்பர்ஸ்ல அது சரி பண்ணா ரியாக்ட்லயே சரி கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. கிளியர்? ஸோ இப்போ குறிப்பிட்டு உங்களுக்கு ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னு RFC தான் யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு கிளியரா அப்படின்னா சேட்ல வந்து RFCE டைப் பண்ணுங்க. ஸோ இதனால தான் காம்பனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் காம்பனன்ட் தான் ஓன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருந்தனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரியாக்ட் ஹூக்குங்கிறது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெட்டராகவும் ஈஸியாவும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்றது. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். இப்போ கிளாஸ் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ கிடையவே கிடையாதுன்னா இருக்கு, தெரிஞ்சு வச்சுங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இது பண்ண யூஸ் பண்ண போறதில்ல. உனக்கு கஷ்டமா இருக்கு, உனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா யார் கஷ்டமா யூஸ் பண்ணுவா? எஸ், ஸோ ஈஸியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா டெவலப்பரும் சரி, எல்லா கம்பெனியும் சரி, எல்லா ப்ராடக்ட்டும் சரி, அதுல இப்ப எல்லாமே வந்து பண்ணா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? ஸோ கிளாஸ் காம்பனன்ட் தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளோட காம்பனன்ட் மவுண்ட் ஆயிடுச்சா, மவுண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ஸோ நம்மளோட காம்பனன்ட் வந்து பண்ணா டெலிட் பண்ணிட்டாங்களா, ஸோ சேஞ்ச் ஆயிடுச்சா, அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அது மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட் இருக்கும். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ கிளாஸ் காம்பனன்ட் ஒன்று இருக்கு, வேணா அது வந்து பாருங்க நீங்க சைட் பை சைட் லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வந்து பாருங்க அதை யூஸ் பண்றதுல ஸோ லைஃப் சைக்கிள் மெத்தட்லாம் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னா குழம்பிக்கு நம்ம வந்து பண்ணா இன்னொரு டேல வந்து பண்ணா தெளிவாக சொல்றேன். ஸோ காம்பனன்ட் பண்ணா டிட் மவுண்ட், அப்டேட் எடுத்து பண்ணா அன்மவுண்ட்ல இருக்கும். அது நீங்க வேணாம், ஏன்னா நமக்கு கிளாஸ் காம்பனன்ட்டை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறது. ஓகே, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்னா எஸ் சிம்பிளிசிட்டி. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்னாப் பண்ணா எடுத்து வச்சுங்க. ஸோ ஒரு ஸ்னாப் பண்ணா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட். லைஃப் சைக்கிள் மெத்தட் வந்து பண்ணா காம்பனன்ட் டிட் மவுண்ட் அன்மவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்டேட் இருக்கும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணா அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ஸோ நம்ம வந்து பண்ணா காம்பனன்ட் வந்து பண்ணா ரிமூவ் பண்ணா என்ன நடக்கணும்? காம்பனன்ட் வந்து பண்ணா அந்த இடத்துல மவுண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கணும்? அது மாதிரி வந்து பண்ணா லைஃப் சைக்கிள் ப்ராசஸ்ல தான் மொத்த ப்ரோக்ராமே பண்ண முடியும். அந்த மாதிரி கஷ்டமா இருக்கிறனால தான் இப்போ வந்து பண்ணா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்றோம். ஸோ அதில் வந்து பண்ணா சிம்பிளிசிட்டி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் typically simpler and easier to read compared to class component. So hook, okay, with the introduction of hook. Okay, so புதுசா ஒருத்தன் உள்ள வந்தா என்ன பண்றா அப்படின்னா கிளாஸ் காம்பனன்ட் அப்படியே ஒழிச்சாச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாகவும் புதுசாக வந்து என்ன நடக்குது? ஸோ நார்மலாக வந்து பண்ணா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பைத்தான் ஒன்று உள்ள வருது. நம்ம வந்து பண்ணா பைத்தானோட பெட்டர் வந்து பண்ணா சி தான். பட் சியோட பைத்தான் ஈஸியா இருக்க ஒரே ரீசன் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பைத்தான் போறோமா அதுக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ரியாக்ட் ஹூக்ல வந்து பாரு அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐ மீன் கிளாஸ் காம்பனன்ட்டோட வந்து பண்ணா இப்போ இது வந்து பண்ணா பெர்ஃபார்மன்ஸும் சரி சிம்பிளிசிட்டி சரி நமக்கு வந்து பண்ணா மாறிச்சு. ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட்னா in React வந்து பண்ணா state is an object that hold data. என்ன டேட்டா? கவுண்ட் வந்து பண்ணா 0. புரியுதாங்க? ஸோ கவுண்ட் வந்து பண்ணா 0 அப்படிங்கிற டேட்டா வந்து பண்ணா ஹோல்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டேட் வந்து பார்த்தா நம்ம வந்து மாத்தணும். இது யூஸ்டு டு மேனேஜ் டைனமிக் சேஞ்ச். ஓகே, நான் சொன்னேன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் வந்து பண்ணா 0ன்னு இருக்கு. ஸோ 0ன்னு இருக்கும்போது என்ன பண்றேன் அப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா 1ஆ மாறுது. மறுபடியும் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா 2ஆ மாறுது. மறுபடியும் 3ஆ மாறுது. 4 5 6 7 8 9 இருக்கா. ஸோ இது மாதிரி நான் பண்ண எனக்கு வந்து பண்ணா அந்த கவுண்ட் வந்து டைனமிக்கா சேஞ்ச் ஆகுதா. இதான் வந்து பண்ணா ஓன் ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த காம்பனன்ட்டுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த காம்பனன்ட் வந்து பண்ணா ஒரு பட்டன் இருக்கு, ஒரு கவுண்டர் இருக்கு. அது நம்ம வந்து பண்ணா சேஞ்ச் பார்க்குறோம். இது நம்ம வந்து பண்ணா ரியாக்ட் வந்து பண்ணா ஹூக் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ரியாக்ட் ஹூக் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பண்ணா நம்ம டைட்டில் வந்து பண்ணா ப்ராப்ஸ் தான். ப்ராப்ஸ்னா என்னங்கிறது நான் சிம்பிளா ஒன்று சொல்லி தரேன். டோன்ட் பாதர் வித். ஓகே, கிளாஸ் வந்து பண்ணா ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 12 மினிட்ஸ் வந்து பண்ணா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே கிளியரா? ஸோ கிளியரா பின்னாடி சாட்ல வந்து ஐ எம் வித் யூ டைப் பண்ணுங்க. இது வந்து பண்ணா எனக்காக இல்லை, நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லி தரேன் அப்படின்னா உங்களுக்காக. ஸோ உங்களுக்காக நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து லேர்ன் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் நமக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஸோ கிளாஸ் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே,
எஸ் சூப்பர். ஸோ நான் வந்து நான் சொல்றேன் ஜஸ்ட்ல இதில் வந்து பண்ணா பிபிடிஎஃப் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இதான் டெஃபினிஷன், இதை வந்து பண்ணா எக்ஸாம்பிள், இதை பண்ணா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் இவ்வளோ டைம் எடுத்து நான் பொறுமையாக எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி தரேன் அப்படின்னா ஸோ எல்லாருமே சிம்பிளாக லேர்ன் பண்ணுங்க. எஸ் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ யூ கைஸ் bring me speed. Okay, kindly listen. இப்போ நல்லா கவனிங்க. when the state changes the component rear-enders to reflect the updated state. Okay, நம்ம பார்த்தோம்ல virtual DOM-ங்கறத previous classல பார்த்தோம். virtual DOM என்ன பண்ணோம்? ஸோ புதுசா வந்து பாருங்க ஒரு நியூ virtual DOM கிரியேட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி மொத்த வெப் பேஜையும் ரீரெண்டர் பண்ணாம நல்லா கவனிங்க. நம்ம previous classல பார்த்தோம். மொத்த வெப் பேஜையும் ரீரெண்டர் பண்ணாம இந்த கவுண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கா, மொத்த அந்த DOM-ல கவுண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கா, அது மட்டும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து ரீரெண்டர் பண்ண போறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேட். ஓகே, இப்போ ப்ராப்ஸ்னா என்ன? ஸோ ஸ்டேட்னா ஓகே, ப்ராப்ஸ்னா என்னன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்னாப் பண்ணி எடுத்து வச்சுக்க. ப்ராப்ஸ் ஆர் ரீட். ஓகே, ஸோ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மாற்ற முடியும், ப்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது. என்ன பண்ண முடியும்னா பார்க்கறது மட்டும் தான் முடியும். அப்போ ப்ராப்ஸ்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டோன்ட் பாதர். ஓகே, so data. Okay, so props enable a unidirectional data flow where data is passed from parent component to child component. Okay, so இதுதான் வந்து பண்ணா நம்ம props சொல்றோமா. so parent component ல இருந்து child component க்கு இப்போ வந்து பண்ணா இந்த இடத்துல வந்து பண்ணா parent component யாரு, app.js. so இத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். so இதுல child component யாரு, ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கா. so நல்லா வரீங்க. so நம்ம வந்து பண்ணா மறுபடியும் வந்து பண்ணா ஒன் டைம் npm ஸ்டார்ட் கொடுத்துடலாமா. ஸோ இதில் போயிட்டு அதுக்கப்புறம் npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தப்பறம் நான் எனேபிள் பண்ணுறேன். ஸோ சம்திங் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஆன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை க்ளோஸ் பண்ணிடலாமா. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணலாம். அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா சம்திங் வந்து பண்ணால் அந்த போர்ட்டில் வந்து பண்ணால் 3000 ரன் ஆகுது. இந்த போர்ட் நம்பர் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணால் நோடு ஜேஸ்ல ஏன் வந்து பண்ணால் 3000 இருக்கு, லோக்கல் ஹோஸ்ட்னா என்ன, அது எல்லாமே வந்து பண்ணால் நோடு ஜேஸ் டே 1 பார்க்கும்போது நம்ம தெளிவாக சொல்றேன். ஸோ இது நிறைய இருக்கு, நம்ம வந்து பண்ணால் எல்லாமே ஒரே நேரத்தில் லேர்ன் பண்ண வந்து பண்ணா நோ நீட். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். எஸ், ஸோ இதை வந்து பண்ணா நம்மளோட ரியாக்ட் ஆப். ஓகே, ஸோ 3001 வந்து பண்ணா ரெண்டாவது. ஸோ நமக்கு வந்து பண்ணா எதனால வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் காமிக்கல, செகண்ட் காமிக்கல, தேர்ட் காமிக்கல. ஓகே, ஸ்கைல் வெயிட் இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணலாம். டோன்ட் பாதர் அப். ஓகே, ஸோ நம்ம index.js அது மிஸ்டேக் பண்ணிட்டோமா, கைண்ட் நான் செக் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பண்ணா index.jsல போகலாமா, அதில் போயிட்டு நம்ம வந்து பண்ணா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துடலாம். ஸோ முன்னாடி என்ன ஆச்சோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கண்ட்ரோல் ஜெட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ நான் ரீரெண்டர் ஆர். ஓகே, ஸோ அன்காட் எரர். ஓகே, ஸோ என்ன எரர் பார்க்கலாமா. ஓகே, எரர் வந்து பண்ணால் லோட் ஆகல, கையில் சார். ஓகே, நம்ம செக் பண்ணலாம். இப்போதைக்கு பண்ணலாம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து அவுட்புட் பார்க்கும்போது என்னென்ன செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ டோன்ட் பாதர் அப். ஓகே, ஸோ இப்போ தெளிவாக லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ சஜஷன் இருக்கட்டும், நான் தெளிவாக நான் காமனாக சொல்கிறேன். ஸோ ப்ராப்ஸ்னா ஒன்றும் இல்லை, பேரண்ட் காம்பனன்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தா சைல்டு காம்பனன்ட் வந்து பண்ணா. ஓகே, ஸோ பேரண்ட் காம்பனன்ட் வந்து சைல்டு காம்பனன்ட் வந்து பண்ணா நமக்கு வந்து டேட்டாவை சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை நான் மூணு டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு வந்து பண்ணா நான் மறுபடியும் ஒரு சைல்டு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பண்ணிக்க child.js. ஓகே, child.js. இந்த RFCE எப்படி கொண்டு வந்ததை வந்து பண்ணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கேட்குற எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணா டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ நல்லா நீங்க ஸோ ES7 React Redux React Native Snippets இருக்கா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணா நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் கைண்ட்லி டேக் a snap. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணா நான் காப்பி கூட பண்றேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன், அப்புறம் நோட் பண்ணல காமிக்கிறேன். ஸோ தெளிவா இதை வந்து பண்ணா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிங்க. ஏன்னா ஸோ ES7 React. ஓகே, ஜூம் அவுட் பண்றேன். ஓகே, ஸோ நேட்டிவ் ஸ்னிப்பர்ஸ் இருக்கா. ஸோ உங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு அதை காமிக்கிறேன். ஸோ கைண்ட்லி சார் இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த RFC எல்லாமே வரும். ஸோ உங்களா ஸோ நான் வந்து பண்ணா உங்களுக்கு இதில் போயிட்டு கண்ட்ரோல் இது டெலிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ கைண்ட்லி டேக் a snap. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ இது முடிஞ்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா சார் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து பண்ணா நான் ப்ரீவியஸாக நோட் ஜேஸ்ல பண்ணது. பட் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணா இது பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ண இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மீன் பண்ண டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு வந்து பண்ணலாம். ஸோ இதே நான் கொடுத்துறேன். எனிவே ஸோ இதே நான் கொடுத்துறேன். இது எல்லாமே ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் வந்து பண்ணா
காப்பி பண்ணி ஓகே ஸோ காப்பி பண்ணலையா ஸோ எனிவே ஓகே இருக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகே கண்ட்ரோல் சி கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே பரவாயில்ல பேஸ் பண்ணிருக்கேன் எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் நைட்லி இது இப்போதைக்கு ரியாக்ட்ல தேவைப்படுது ரியாக்ட்ல வந்து போனா இதுதான் தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரா மெயினாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுது ஸோ இங்கே வந்து பாரா ரியாக்ட் ஜேஎஸ் கோட் ஸ்னிப்பர் இருக்கா இந்த ரியாக்ட் ஜேஎஸ் கோட் ஸ்னிப்பர் வந்து பாரா நீங்க காப்பி பண்ணி இது வந்து பாரா எக்ஸ்டென்ஸ் வந்து பாரா டெவலப் பண்ணி இந்த 3 பண்ணா போதும் 3 இல்ல இந்த 2 பண்ணா போதும் ஸோ என்னன்னா ஸோ இந்த இடத்துல ES7 இருக்கா ஸோ ES7ம் இந்த ரியாக்ட் கோட் ஸ்னிப்பர்ஸ் மட்டும் நீங்க வந்து பாரா இப்போதைக்கு எக்ஸ்டென்ஸ் வந்து பாரா நீங்க வந்து பாரா டவுன்லோட் பண்ணா போதும் அதர்ஸ் கிளியர் எப்படி இன்ஸ்டால் பண்ணா போதும் ஸோ ஒன்றும் இல்லை இது அப்படியே வந்து பாரா இதுல போய் டைப் பண்ணுங்க இதுல போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும் இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அந்த RFC நம்ம கொடுக்குறது அது எல்லாமே இது பண்ண ஓகே ஸோ RFCனா ஒன்றும் இல்லை RFC டைப் பண்றேன் ரியாக்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அதை வந்து பண்ணா உங்களுக்கு இடத்துல காமிக்குது அதர்ஸ் கிளியரா ஸோ கைண்ட்லி டேக் அ ஸ்னாப் ஓகே ஸோ இதை வந்து பண்ணா ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்றேன் ஓகே சூப்பர் ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் கோட் ஸ்னிப்பர் இருக்கா இப்போ நல்லா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா நம்ம அந்த கமெண்ட்ல போயிட்டு ரன் பண்ணலாம் ஸோ இதில் போயிட்டு நான் வந்து பண்ணா சிஎம்டி ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.js போயிட்டு அது பண்ணா சும்மா ஒரு வெல்கம் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நமக்கு வந்து பண்ணா ஷோவை தான் பார்க்குறக்கு வெல்கம் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் டைப் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எஸ் நம்ம பண்ண போகிறது அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க அந்த ரியாக்ட் ஆப் வந்து பண்ணா npm ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா npm ஸ்டார்ட் வந்து பண்ண கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து பண்ணா ஆல்ரெடி இந்த போர்ட்டில் வந்து பண்ணா எதுவுமே இல்லை ஆல்ரெடி வந்து பண்ணா போர்ட்டில் எதுவுமே இல்லை ஸோ அதனால நமக்கு வந்து பண்ணா கரெக்டா அந்த வெல்கம்ங்கிறது நமக்கு வந்து வந்துருச்சு ஓகே ஸோ இந்த app.jsல வெல்கமும் வந்துருச்சு இப்போ கைண்ட்லி லிசன் இந்த ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துட்டோம் இதில் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஸ்டேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஸ்டேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐ நோ யுவர் மைண்ட் நான் அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அழகான மறுபடியும் ஒரு அனிமேஷன் கொண்டு வந்திருக்கேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதை ஒரு ஸ்னாப் எடுத்து வச்சுங்க ஸோ இதை வந்து பண்ணா கண்டிப்பா எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த RFCனா என்னென்ன RFC டைப் பண்ணி அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் வரும் நல்லா வரீங்க ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து பண்ணா காம்பனன்ட் எப்படி கிரியேட் பண்ண போறோம் ஸோ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நம்ம காம்பனன்ட் ஃபுல்லாவே வந்து பண்ணா ஃபங்க்ஷனல்ல தான் கிரியேட் பண்ண போறோம் ஸோ அதில் வந்து பண்ணா சேட்டர் டைப் பண்ணுங்க ஸோ ஜஸ்ட் டைப் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ண போறது இல்லை யூஸ் பண்ண போறது ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் ஸோ ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட் ஃபங்க்ஷன் இது சாட் பாக்ஸ் ஓகே அதர்வைஸ் கிளியர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அண்ட் இந்த மாதிரி சொல்றேன் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் லிங்கே கிடையாது ஓகே ஸோ லாஸ்ட்ல ஜாயின் பண்ணுவாங்க அட்டெண்டன்ஸ் லிங்கே கிடையாது ஸோ கிளாஸ்ல நீங்க லிசன் பண்ணா மட்டும் போதும் ஓகே ஸோ உங்க சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் நாலேஜும் கிடைச்சிடும் அவ்வளோ சிம்பிள் ஓகே சூப்பர் நல்லா நீங்க ஸ்டேட்னா இதை ஒன்னே மட்டும் நான் வச்சுங்க ஸ்டேட்னா வித்தின் காம்பனன்ட் ஓகே ஸ்டேட்னா வந்து பண்ணா வித்தின் காம்பனன்ட் ப்ராப்ஸ்னா காம்பனன்ட் டு காம்பனன்ட் ஓகே புரியுதா ஓகே ஸோ ஸ்டேட்னா ஓகே சூப்பர் ஸோ கிளியர் ஓகே ஃபங்க்ஷனல்ல தான் நம்ம வந்து பண்ணா கிரியேட் பண்ண போறோம் கிளாஸ் காம்பனன்ட் கிடையாது ஸோ இந்த மூணும் நீங்க வந்து பண்ணா எக்ஸ்டர்ஸ் வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க எஸ் இப்போ ஸ்டேட்னா நம்ம முன்னாடி சொல்லணும்ல ஒரு காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணா யூஸ் ஸ்டேட் யூஸ் ஹூக் வந்து பண்ணா கொடுக்கல ஏன்னா ஹூக்கு கொடுத்தாதான் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் பெரிய ஆளா ஆகும் ஓகே நம்ம இப்போதைக்கு ஹூக் வந்து பண்ணா கொடுக்கல இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டேட் பார்க்க போறதுல ப்ராப்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ ப்ராப்ஸ்னா வந்து பார்த்தா ப்ராப்பர்ட்டி ஓகே ஸோ ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு ஸ்டேட்ல ஐ மீன் ஒரு காம்பனன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்ததை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் 1 மாத்திரம் பை கிளிக்கிங் பட்டன் ஓகே ஸோ ஒரு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகே ஒரு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறோம் கவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ பை ஓகே ஸோ கவுண்ட் 0ன்னு இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணனால கவுண்ட் 1ஆ மாறுது ஸோ நல்லா கவனிங்க இப்போ வந்து பார்த்தா வித்தின் தி காம்பனன்ட் அந்த காம்பனன்ட்டுக்குள்ள தான் இந்த ப்ராசஸ் நடக்குதா ஆனா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த கவுண்ட் 1ங்கிறத இன்னொரு காம்பனன்ட்டுக்கு அனுப்பணும் அப்ப அனுப்புறதுக்கு நமக்கு தேவையான ஒரு கான்செப்ட் வந்து பண்ணா ப்ராப்பர்ட்டி ஓகே இப்போ கிளியர் இருக்கு ஸோ புரியுதா இது வந்து பண்ணா ஸ்டேட்டுங்கிறது அந்த காம்பனன்ட்டுக்குள்ள ஆல்ரெடி 0ன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா 1ஆ மாறுது மறுபடியும் பண்ணா 2ஆ மாறுது 3ஆ மாறுது
ஸோ இந்த கவுண்ட் 3-ஆ மாறினதை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்தா நான் வந்து 3 வந்து பண்ண சென்ட் பண்ணணும். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? எஸ் எது நமக்கு ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சேட் வந்து ப்ராப்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம்